ஸ்ட்ராபெர்ரி வச்சு இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாத்துருங்க. மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு, இதே மாதிரி செஞ்சு பாருங்க. கலரும், ஃப்ளேவரும் அந்த மாதிரி இருந்தது. ஸ்ட்ராபெர்ரி நல்லா எடுத்து இந்த மாரி வாஷ் பண்ணிட்டு, சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு, நமக்கு புடிச்ச நட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்து, ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல 1 கப் ரவை எடுத்து நல்லா இந்த மாரி ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கப் ஸ்ட்ராபெர்ரி ஒரு பேன்ல சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 கப் சுகர் சேர்த்து, நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கோங்க. பாக்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க. அதே பேன்ல 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி வந்து சரியா இருக்குங்க. இந்த அளவு தண்ணி ஊத்தி, தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த ரவைய வந்து உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே ஸ்ட்ராபெர்ரி கிரஷும் உள்ள சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் ரவை வெந்ததுக்கு அப்புறமா 1 கப் ரவைக்கு 3/4 கப் சுகர் வந்து சரியா இருக்கும். உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலா 5, 6 ஏலக்காய் இடிச்சு சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த நட்ஸ் எல்லாமே உள்ள சேர்த்து கலந்து சுட சுட சர்வ் பண்ணுங்க. சில்லுன்னு சாப்பிட்டா கூட சூப்பரா தான் இருக்கும். மறக்காம அடுத்த ஃபங்ஷனுக்கு இதை ட்ரை பண்ணி பாத்துருங்க. நாளைக்கு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பை.